ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்ச்சுரல் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நல்லா பார்க்கவே அட்ராக்ஷனாக, நல்ல உப்பு உரைப்பு காரம் அதிகமாக இருக்கிற ரொம்பவே டேஸ்ட்டான இந்த குழம்பு ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, அவங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு. இதில் 250 கிராம் வெண்டைக்காய் இந்த சைஸில் கட் பண்ணி சேர்க்குறேன். இது நல்ல கலர் மாதிரி அந்த குழக்குழப்பு தன்மை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், கலரும் மாறிடுச்சு, கொஞ்சம் சுருங்கியும் வந்திருக்கு. இதை அப்படியே நான் எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்ல பொல பொலன்னு வரும், அந்த குழக்குழப்பு தன்மை இருக்காது. இப்போ இதை நாம் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். தட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதிலே திரும்பவும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுட்டு இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா சேர்த்து இதை நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 5 சாம்பார் வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் அப்படியே லைட்டாக வதக்கிட்டு, இதுக்கு நம்ம மசாலா தூள் சேர்க்க தான் போகிறோம். இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு. அதையும் அப்படியே லைட்டாக வதக்கிட்டு, 1/2 கப்பு துருவின தேங்காயை சேர்த்துட்டு அதையும் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்பவும் டீப்பாக வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கினது போதும். இதை நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. அந்த மிளகாய் இருக்கிற இடமே தெரியலை. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு திரும்பவும் அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, இந்த குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் வடகம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் அப்படியே பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் வடகம் சேர்க்கும்போது இந்த குழம்பு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இதில் ஒரு 7 பல் பூண்டு மெலிசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. 1 கப்பு சாம்பார் வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு 2 சின்ன தக்காளி இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் லைட்டாக அப்படியே கலந்து வதக்கி விட்டுருவோம். இதில் ரொம்ப வதங்க வேண்டாம். 3 நடுத்தரமான தக்காளி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதையும் அப்படியே கலந்துக்கலாம். நல்ல பழுத்த நல்ல கலர்ஃபுல்லாக இருக்க தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது புளிக்குழம்புன்னு சொல்லும்போது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலாம் வதக்கியாச்சு. நான் ஒரு நடுத்தரமான எலுமிச்சை அளவுக்கு புளியை 3/4 கப்பு அளவுக்கு நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம கலந்து பார்த்துக்கலாம், அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. அதை பொறுத்து நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருவோம். இப்போ அந்த மிக்சி ஜாரியை அலசி எடுத்து நான் 1.5 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி திக்காக வேணுமோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை கலந்துட்டு மூடியை போட்டு அப்படியே ஒரு கொதி வர வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். இந்த பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாகி தான் வந்திருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்ச இந்த வெண்டைக்காய், அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துட்டு இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு போதும். இப்போ நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 4 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை பாருங்கள், கொதித்து வந்தாச்சு. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இந்த வெண்டைக்காவை சேர்த்துருக்கிறதால அந்த குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இதை அன்னைக்கே வச்சு சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு காரக்குழம்பு எல்லாமே நம்ம அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த புளிக்குழம்பில் ஒரு காய் சேர்த்து பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். முருங்கைக்காய் சேர்க்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு, இந்த வெண்டைக்காய் சேர்க்கும்போது அது ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லலாம்.
ஆனாலும் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். வழக்கமாக சொல்கிறது தான், சூடான சாதத்தோட இந்த புளிக்குழம்பு 2 கரண்டி விட்டு கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இன்னும் இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்ப இதே மெத்தடில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விலாகையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.